அன்னைக்கு நாக்பூர் காட்டுல இருட்ட ஆரம்பிச்சிருந்து. அந்த இருட்டு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த இருட்டுல ஒரே ஒரு பனைமரத்துல இருந்து சூப்பரான ஒரு வாசம் காடு முழுவதுமே பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாசத்தை பிடிச்சி அந்த காட்டுக்கு ஒரு பேய் பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பேயே பார்க்க ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அந்த பேய் சொல்லுச்சு, இந்த பனம்பழத்தோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பனம்பழத்தை தான் நான் இனிமே என்னோட உணவா சாப்பிட போறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பனம்பழத்தை எடுத்து அந்த மரத்து மேல உட்காந்து அந்த பேய் ரொம்பவே ருசிச்சு ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த பனம்பழத்தோட வாசம் காட்டுல இருக்க மற்ற பறவைகளோடையும் ஈர்க்க ஆரம்பிச்சுது. அப்படி வர பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட போகும்போது அந்த பேயை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து அந்த இடத்த விட்டே தலை தெறிக்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேயோ எதுவுமே செய்யாம அழ மட்டும் செஞ்சுது. அதே காட்டுல நம்ம ராணிக்காகவும் காளிக்காகவும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இங்க பாரு குணால், அந்த பக்கத்து காட்டுல ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பழத்தோட வாசம் எவ்வளவு தூரம் வந்தாலும் நீ அந்த காட்டுக்கு மட்டும் போயிடவே கூடாது. அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. குணால் ரொம்ப சுட்டி. அப்பா, அந்த பேய்க்கு மட்டும் அந்த காடுன்னு எழுதி வச்சிருக்கா. இந்த பழத்தோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பழத்தை நான் ருசி பார்க்காம விட மாட்டேன். அப்ப பார்க்கறேன் அந்த பேய் என்ன செய்யுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு குணால் சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாருப்பா, அப்பா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. நீ அந்த காட்டு பக்கம் ஒரு நாள் கூட போயிடவே கூடாது, சரியா? அப்படி பேசிக்கிட்டே அன்னைக்கு இரவு 3 பேரும் தூங்க போயிட்டாங்க. ஆனால் குணாலுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அவன் அந்த காடை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அந்த காட்டை நோக்கி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பறந்து போன குணால் தண்ணி குருவியோட வீட்டுக்கு போய் தியா குருவியை கூப்பிட ஆரம்பிச்சான். ஏ தியா, ஏ தியா, எந்திரி, நான் தான் குணால் வந்திருக்கேன். இவ என்ன கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா? குணாலோட சத்தம் கேட்டு தியா குருவியும் எந்திரிச்சு, ஏ குணால், இங்க என்ன பண்ற? அம்மா எந்திரிச்சாங்கன்னா திட்டு விழும். தியா, இந்த பழத்தோட வாசத்தை நீ நுகர்ந்து பாத்தியா? இந்த பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வா, இந்த பழத்தை போய் நாம எடுத்துட்டு வரலாம். ஐயோ குணால், அது பேய்க்காடு. அங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ தியா, எனக்கு தெரிஞ்சு அங்க பேய் ஒன்றும் இருக்காது. யாரோ ஒருத்தர் அந்த பழத்தை தனியா சாப்பிட்றதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. வா போலாம். அப்படி சொல்லிட்டு 2 பறவைகளுமே அந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காடு ரொம்பவே இருட்டாவும் பயங்கரமாவும் இருந்துச்சு. அந்த வாசனை வர இடத்துக்கு நம்ம தியா குருவியும் குணால்காகவும் போய் சேர்ந்தது. இங்க பாத்தியா தியா, நான் தான் சொன்னேல இந்த பழம் ரொம்பவே வாசமாவும் சுவையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வா சாப்பிடலாம். அப்படி அந்த 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மரத்துல நம்ம பேய் வெளியே வர ஆரம்பிச்சுது. அந்த பேய் வரத பார்த்துட்டு 2 பறவைகளுமே நடுநடுங்கி போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, யாரு? எங்களை காப்பாத்துங்க, இந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அப்படி குணால்காகவும் கத்துனதுமே பேய் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுது. ஏ பேயே, நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்ன சாப்பிட போறன்ற பயத்துல நான் தான் அழணும். நீ எதுக்காக இருந்து அழுதுகிட்டு இருக்க? இங்க பாருங்க குழந்தைங்களா, நான் இது வரைக்குமே யாரையுமே சாப்பிட்டதே இல்ல. நான் இனிமே சாப்பிட போறதும் இல்ல. எதுக்காக எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் இது வரைக்கும் நிறைய ஊர்ல வாழ்ந்திருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு நண்பர்களே கிடையாது. இந்த ஊர்லயாச்சும் எனக்கு ஒரு நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா? ஐயோ பேயண்ணா, உங்களை ஒரு மோசமான பேயின்னு நினைச்சுதான் நாங்க பயந்துட்டோம். இனிமே பயப்பட மாட்டோம். நாங்க உங்களுக்கு நண்பர்களா இருக்க சம்மதிக்கிறோம். குழந்தைங்களா, இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கும். நான் ரொம்ப நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க குழந்தைங்களா, நாமளும் சேர்ந்து இந்த பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பறவைகளும் பேயும் சேர்ந்து அந்த பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பேய் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பழங்களை வீட்டுக்கு கொண்டு போறதுக்காகவும் கொடுத்து அனுப்பிச்சு.
குழந்தைங்களா, இதுல நிறைய பழம் வச்சிருக்கேன். இத கொண்டு போய் உங்களோட பெற்றோர்கள்ட்ட கொடுங்க. இந்த பழத்தோட ருசிய அவங்களுமே டேஸ்ட் பார்க்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கொடுத்த பழங்களை எடுத்துட்டு பறவைகள் திரும்ப வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த விஷயம் காடுல இருக்க பறவைகளுக்கு தெரிய வந்துச்சு. தன்னோட குழந்தைங்களை காணலன்னு சொல்லிட்டு காடு முழுவதுமே பறவைகள் தேட ஆரம்பிச்சாச்சு. அப்படி அந்த பழங்களை எடுத்துட்டு பறவைகள் அம்மா அப்பா கிட்ட வந்தாங்க. அந்த பழங்களை பார்த்துட்டு இந்த பழங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அந்த குழந்தைகள் அங்க நடந்ததை சொன்னாங்க. இதை கேட்டுட்டு மற்ற பறவைகள் எல்லாருமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போனாங்க. அன்னையில இருந்து அந்த காட்டுல இருக்க எல்லா பறவைகளுக்குமே அந்த பேய் நிறைய பழங்களை கொடுத்து உதவி செஞ்சுது. பறவைகளுமே அந்த பேய்க்கு ஒரு நல்ல நண்பர்களாகவும் உறவினர்களாகவுமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. நண்பர்கள் கிடைச்சதுனால அந்த பேய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.